Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் தமிழில் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் சார் நான் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் என்கிட்ட காசு இல்லை, அதனால் என்கிட்ட இருக்கிறத வச்சு கற்றுக்கலான்னு இருக்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு புதுசு எப்படியோ விதவிதமான இடத்துல பிளேஸில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் இப்போ 1000 பேர் இருக்கீங்கன்னா 1000 பேர் 1000 மாதிரி திங்கிங் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டேஜுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் என்னோடய இந்த வீடியோ கீழே பாருங்கள். அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு என்ன விரும்பும் ஆல்மோஸ்ட் என்னால் எது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கம்ப்ளீட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மேட்ஸ். ஆனால் இது இதே உங்களுக்கு நான் சார்ஜஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுத்தேன்னா புரியும். ஆனால் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்தேன்னா நிறைய பேருக்கு புரியுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக இருக்கட்டும், இல்லை வெபினார் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங் சீரீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ளேலிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2-3 வருஷமாக அந்த அளவுக்கு நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் யாரும் அந்த அளவுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு டைம் போய் என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன மூமெண்ட் இருக்கும் போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸுங்களையும் பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50 என்ன சார் கண்டிஷன் இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி வியூஸ் கொடுத்தீங்க, என்ன மாதிரி வரும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போது நிஃப்டி உங்களுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்னோடய வியூ சேல்ஸ் எட் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே இங்கே கண்டிஷன் உங்களுக்கு அப் மூவ் காமிக்க மார்க்கெட் எங்கன்னா அப் இருக்கும். உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட உங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 150-100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தது. ஆனால் என்னுடைய டோட்டல் நெகட்டிவ் தான் இருந்தது. அதுவும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவாக கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மாதிரி, யாரெல்லாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களோ ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். காசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மந்த்லி சம் சார்ஜஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டியூஷன் ஃபீஸ் மாதிரி தான். ஒன்றும் உங்கள்கிட்ட டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், வாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ டிப்ஸ், ஒரு நாளைக்கு இவ்வளோ கால்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் அந்த விஷயம் சொன்னது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரவுண்ட் நம்பர் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த இடம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேபி இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 16,800 நல்ல சப்போர்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த இடம் ஓகே, இது நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் 16,800 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஒருவேளை இங்கேருந்து உங்களுக்கு அப் மூவ் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா பாசிட்டிவில் மூவ்மெண்ட் கொடுத்துன்னா தாராளமாக இந்த ஏரியாவில் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதாவது 17,200 அபவ் நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இப்போது. ஓகேங்களா? அதாவது 17,400, 17,350 அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த 200 to 350 ரேஞ்சில் இருக்குங்களா, ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸை நீங்கள் அதை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோட 1 hour சார்ட் இது, ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கணும். ஏன் அந்த பக்கம் சப்போர்ட் ஜோன் வருது நம்ம அதையும் பார்க்கணும். இல்லை சும்மா ஏதோ 2 லைன் ட்ராப் பண்ணிட்டு சப்போர்ட்னு சொல்கிறதோட காரணம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டான சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக அது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். ஸோ ரீடெஸ்ட் அகைன் அப்பவும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனால் அப்பவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ வி ஷேப்பில் ரிகவர் ஆகிறது ரொம்ப ரேர். எங்கேயாச்சும் ஒரு டைம்னா வி டெப் ரிகவரி ஆகும். ஜென்ரலாக இது மாதிரி ஒரு புல் பேக் எடுத்து அது ரிகவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஓகே நம்ம ஸ்டாக் நல்லா ஒரு மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்து ஞாபகமாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண வந்துடுறீங்க. ஜஸ்ட் நீங்கள் சொல்கிற ஒரு லைக் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணது நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1000 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஓகே நம்ம அடுத்த லெவல் வந்துட்டோம்னு. இன்னும் நம்மளுடைய வீடியோஸ் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும், இன்னும் 500 லைக்ஸ் நம்ம ரீச் ஆகலை. என்னுடைய டார்கெட்னா அட்லி 1000 லைக்ஸ் நம்ம எப்போ ரீச் பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்றத என்னுடைய டார்கெட். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம கூடிய சீக்கிரத்தில் எத்தனை லைக்ஸ் வரணும் ரீச் பண்ணுறோம். ஓகே,
சரி, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதான் நம்ம என்ன நாளைக்கு வேலை பண்ணலான்றது தெரிஞ்சிடும். இப்போ ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். அகைன் வந்து மேலே போஸ் என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து அப் மூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 36,050 நீங்கள் அப்படி டார்கெட் கொடுங்க. 36,050 அபோவ், 36,050 அபோவ் நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் வந்து மேலே பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 36,400 வரல நீங்கள் மொமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் டாப் கிரியேட் ஆகிட்டு கீழே ப்ரைஸ் வரலாம். ஒரு வேளை அங்கேருந்து கீழே வந்ததுன்னா உங்களுக்கு நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வரும். இல்லை ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கீழே வருதுன்னா புல் பேக் எடுத்து அகைன் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா இதில் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், இதெல்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்பு வரணும் அப்படின்னா இந்த லெவல், அதாவது 36,000 பிலோ பிரேக் அடிக்கணும். ஏன்னா வந்து ரவுண்ட் நம்பர் அது இருக்குதா சென்டிமெண்ட்டாக வந்து அந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 36,000 நல்லா பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோசிங்கோட பாடியோட க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே எந்த லெவல் க்ளோசிங் கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு கீழே நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 35,000 வந்து ரவுண்ட் நம்பராக இருக்கும். 34,400 வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்குங்க என்ன மாதிரி வியூஸ்ன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து மிஸ் பண்ணுறது எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம சொல்லிடலாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படி எல்லா ஸ்டாக்ஸ்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அப்போ நம்மளோட மார்க்கெட்டில் என்ன சொல்ல சுப்பீரியர் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டாக்ஸில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன தெரிஞ்சோ அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஸ்டடி பண்ணி வச்சுருந்தா இந்த இடத்துல சேலிங் பண்ணலாம் அப்படின்னு மிஸ்ஸிங் இட்ஸ் ஓகே, மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்போர்ட் கிராசிம் வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சா நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் கிராசிமில். இல்லை இந்த சப்போர்ட் இங்கேருந்து எடுத்துச்சு அப்படியே நெக்ஸ்ட் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது 16,040 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இங்கேருந்து ஒரு மார்க்கெட் பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு அப் மூவ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப் மூவ் பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இதில் ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர் அமைச்சு இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் 1560 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1560 இன்னும் ஒரு 9 பாயிண்ட்ஸ் பிலோ கீழே போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 1560 பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பிலோ வந்து சேலிங் பார்க்கலாம். மேபி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து அங்கேருந்து பிலோ பார்க்கலாம். இது கிராசிங்கோடைய கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீலில் பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு அப் மூவ்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு மூவ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டோடு நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணுது. இதெல்லாம் சப்போர்ட் ஜோன் அதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் ஜோன் தான். இங்கே டச் ஆகலையே, ஏன் டச் ஆகலை அப்படின்றது பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஃபைனலாக இந்த 200 EMA லைன் போது பார்த்திங்களா, இந்த லைனுக்கும் நம்ம ட்ரெண்ட் லைனுக்கும் டச் ஆகுது. இந்த இடத்துல ஃபைனல் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அகைன் இந்த இதில் வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த பிரேக் அவுட்டை ஈஸியாக வந்து அப் மூவ் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, ஃபால் ஆகுதுன்னா இந்த லோ கட் ஆகிடுச்சா நீங்கள் சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். டாடா ஸ்டீலில் வந்து இந்த லோ, அதாவது இந்த ப்ரீவியஸ் லோன்னு சொல்லிங்களா, இந்த லோவும் கட் ஆகிடுச்சு 1230 பிலோ கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் மேலே அப்பர் சைடு வந்து 1340 அபவ் நீங்கள் வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். 1340 அபவ் வந்து ஒரு பையிங்கான வாய்ப்பு. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல, ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ 1340 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேலிங் சைடு ஒரு ஸ்டாக்ஸ் ஒன்று நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜுப்லியன் ஃப்ரெண்ட்ஸ், ஜுப்லியன் ஃபுட்டில் வந்து சேலிங்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் இது. இதை சேலிங்காக வந்ததுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 25 பாயிண்ட் சம்திங் ஏதோ சேலிங் வந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் பை சேல் வியூஸ். நான் போய் சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு. இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து 1324 அபவ் வந்து பையிங்கான வாய்ப்பு இருக்குது. 1331 வந்து டார்கெட்டெல்லாம் அந்த இதில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1317 எல்லாம் கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன்.
இது ஃப்ரீ தான், இதுவும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி சம் சார்ஜஸ் பே பண்ணிவிட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், மந்த்லி நீங்கள் உங்கள் முடிஞ்சதாக பிடிச்சிருந்ததுனா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஒரு மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் சாம்பிளுக்கு. இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் குவைட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் மாதம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூப்ளியன் ஃபுட் வந்து நீங்கள் பிரேக் டவுனுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்டை சம் கேட்ச் பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஜூப்ளியன் ஃபுட்டு சேல் பண்ணியிருந்தேன் பாருங்கள், உங்களுக்கு மூமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ 2559 பிலோ வந்து சேலிங் கனவே வந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கு ஜூப்ளியன் ஃபுட்டை பார்த்திங்கன்னா 55. அதுக்கு கீழே போயிடுச்சு உங்களுக்கு ப்ரைஸு. ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் என்னால் எடுக்க முடியல, எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2543 வந்து இதில் காமிக்குது. அது ஆக்சுவலி 2538 கூட டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ண முடிஞ்சது. இன்னமும் வந்து சேல் சைடு வியூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றும் ஓகே பை சைடு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்னமும் இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சேல் சைடு பார்க்கலாம். தாராளமாக வந்து சேல் சைடு வந்து 2510 வரலும் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2510 வரலும் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் அகைன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் எது சொல்லுது, இந்த லோ கட் ஆகிடுச்சு. இந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து 2510 வரலும் நீங்கள் ஈஸியாக ப்ரைஸு ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் நான் பார்க்குறேன், மேக்ஸிமம் லைக்ஸ் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கும் லோயஸ்ட் வந்து வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. மந்த்லி ஒரு வெபினார் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.